ஓ ஈஸ்வரா குருதேவா நீங்கள் யாரையும் வேண்டவில்லை, உங்கள் உயிரைத்தான் வேண்டிக் கொள்ளுங்கள். அவனன்றி அணுவும் அசையாத இந்த உயிரான இந்த உயிர் உடலில் இல்லை என்றால் உடலான சிவம் சவமாகி விடுகின்றது, சிறிது நேரமானால் நீசமாகி விடுகின்றது என்பதனை நாம் உணர்தல் வேண்டும். அதை மீண்டும் சொல்லுகின்றேன். உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டி இயங்கும் போது அருள் உணர்வை பெறலாம், அறியாத இருளை நீக்கலாம், பொருளறிந்து செயல்படும் திறனும் பெறலாம், அருள் வாழ்க்கையும் வாழலாம், இல்லற வாழ்க்கையில் வரும் இடர்களை அகற்றவும் முடியும். அந்த சக்தி ஒவ்வொரு மனிதன் உடலிலும் உண்டு. நாம் பக்குவப்படுத்தும் நிலை கொண்டுதான் இந்த மாநில வாழ்க்கை சந்தர்ப்பமும் மற்ற சூழ்நிலைகளும் மனிதன் வாழ்க்கையில் உயர்வதும், மனிதன் வாழ்க்கையில் நோய் வருவதும், மனிதன் வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள் வருவதும் ஒவ்வொரு மனிதன் சந்திக்கும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்தறிந்து உணர்ந்த உணர்வால் நிகழ்வதுதான் இது எல்லாம். யாரும் தவறு செய்யவில்லை என மீண்டும் சொல்கின்றேன்.